Hello everyone, welcome back to Archana's Kitchen and Fusion. இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் சம்மர் டைம்ல நிறைய கிடைக்கும். ஆனா ஒரு கரெக்டான வாட்டர்மெலனை எப்படி நம்ம சூஸ் பண்றதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்டர்மெலன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா, அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாரியே இருக்கும். ஆனா, சில விஷயத்த நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஒரு வாட்டர்மெலன நல்ல ஸ்வீட்டா இருக்கிற வாட்டர்மெலன நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். முதல்ல வாட்டர்மெலன் நம்ம பார்க்கும்போது ஃபீல்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த வாட்டர்மெலன் வளரும்போது தரையில படுற இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் தான் ஃபீல்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்ட் ஸ்பாட் ரைட் சைடுல இருக்கிற பிக்சர் நீங்க பார்க்கும்போது தெரியும். ஒரு மாதிரி லைட் சாண்டல் கலர்ல, ஒரு yellowish கலர்ல இருக்கு. ஸோ மத்த வாட்டர்மெலன் இருக்கிற கலர விட இந்த இடம் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னா, அந்த கிரவுண்ட்ல அந்த வாட்டர்மெலன் எங்க உட்கார்ந்திருக்கோ, அந்த இடத்துக்கு பேர் தான் ஃபீல்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த ஃபீல்ட் ஸ்பாட்ட நீங்க பார்த்து, நீங்க நல்ல வாட்டர்மெலன் கண்டுபிடிக்கலாம். இந்த பிக்சர்ல இருக்கிற மாரியே ஒரு லைட்டா ஒரு கோல்டன் கலர்ல, ஒரு yellow கலர்ல இந்த ஃபீல்ட் ஸ்பாட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இதான் டிப் நம்பர் 1. அடுத்ததா, வாட்டர்மெலன் எப்பவுமே பளபளன்னு இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு வாட்டர்மெலன் டல்லா, நல்லா கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷைனியா இல்லாம, ஒரு மாரி டல் லுக்கிங் வாட்டர்மெலனா இருந்தா, நமக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அடுத்தது வெப்பிங். இப்ப நீ ரைட் சைடுல இருக்கிற உங்களுக்கு அந்த இமேஜ பார்க்கும்போது தெரியும். இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுதான் வெப் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடம். அங்க நம்ம என்ன நினைப்போம், "ஐய்யய்யோ! இங்க ஏதோ அடிபட்டுருக்கு போல. அதனால நம்ம இந்த வாட்டர்மெலன விட்டுடணும்" அப்படின்னு பார்ப்போம். அதே மாரி இந்த ஸ்பாட்ட பார்க்கும்போதும் நமக்கு தெரியும் ப்ரவுன் கலர்ல அந்த வெப்பிங் ஸ்பாட் இருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல அழகா ரைப்பா இருக்கிற வாட்டர்மெலன் தான் இது. அதே மாரி இந்த ஃபீல்ட் ஸ்பாட் பார்க்கும்போது தெரியுது, எவ்ளோ அழகா எல்லோ கலர்ல அழகா நேச்சுரலா பழுத்திருக்கு. எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் திங்ஸ் எதுவுமே போடாம அழகா பழுத்திருக்கு. இந்த வாட்டர்மெலன் நீங்க பார்க்கும்போது, இந்த ஸ்ட்ரைப்ட் ஸ்டெம்ன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த லைட்டா இந்த ஷேட்ஸ் இருக்கிற இந்த லைன்ஸ் ஈவனா அழகா இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் ஈவனா இந்த லைன்ஸ் பரவி இருக்கு. ஸோ இதுவும் இன்னும் ஒரு அ டிப் நமக்கு நம்ம எடுக்கிற வாட்டர்மெலன் நல்ல ரைப்பா இருக்கிற வாட்டர்மெலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வாட்டர்மெலன்ஸ பார்க்கும்போது உங்களுக்கு வெப்பிங் நல்லா அழகா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரவுன் கலர் ஸ்பாட்ஸ் இங்க தெரியுது இல்லையா? இதுவும் நல்லாருக்கும். இந்த வாட்டர்மெலன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த கிரவுண்ட்ல அழகா செட்டில் ஆயி வந்திருக்கிற வாட்டர்மெலன்ஸ் தான் இந்த வெப்பிங். அதே மாதிரி இந்த வாட்டர்மெலனும் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பிங் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மாரி வெப்பிங் இருக்கிற வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். வாட்டர் கன்டென்ட்டும் நெறையா இருக்கும். அடுத்து நம்ம வாட்டர்மெலன கலர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ஸ்பாட் நல்லாவே இருக்கு. நடுவுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரான்சிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஒயிட்டா இருக்கு. ஆனா அதுவே நடுவுல இருக்கிற வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ டோன் நமக்கு வந்துட்டுருக்கு லைட்டா. ஆனா அதுவே இந்த லாஸ்ட்டா இருக்கிற வாட்டர்மெலன் பார்க்கும்போது, நல்ல எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ இந்த பழம் நல்லா நேச்சுரலா பழுத்திருக்கு. பிளஸ் அதோட ஸ்வீட்னஸும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த மாரி நல்ல ஒரு எல்லோ ஷேட் இருக்கிற வாட்டர்மெலன நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம வாட்டர்மெலன் ஜெண்டர் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வாட்டர்மெலன் பார்க்கும்போது, ஒரு இலாங்கேட்டடா அதாவது ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர்மெலன் நெறைய தண்ணி கன்டென்ட் நெறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜூஸ் போடுறீங்க, வாட்டர்மெலன் சாப்பிடாம ஜூஸா குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி ஒரு இலாங்கேட்டட் வாட்டர்மெலனா நம்ம வாங்கலாம். அதுவே செகண்ட் பிக்சர்ல இருக்கிற ஒரு வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்பா இருக்கும். இது நல்லா பல்ஜியா இருக்கும், ரவுண்டா இருக்கும். இந்த இந்த மாரி வாட்டர்மெலன் நல்ல ஸ்வீட்டா இருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடும்போதும் அந்த ஃப்ளஷ் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து நம்ம வாட்டர்மெலனோட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்டர்மெலன் ஒரு கொடியில வளரும் இல்லையா? இந்த கொடி அந்த பறிச்ச இடம் கிரீன் கலர்ல இருந்ததுன்னா, அந்த வாட்டர்மெலன் சரியா பழுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபுல்லா வளர்றதுக்கு முன்னாடியே பறிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம்.
அதுவே அந்த ஸ்டெம் வந்து நல்ல ப்ரவுன் கலர்ல இருக்கு. நல்லா ட்ரை ஆயி அப்படி இருக்குதுன்னா, இந்த வாட்டர்மெலன் செடியிலேயே நல்லா பழுத்து வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டெம் வந்து ட்ரையா இருக்கிற வாட்டர்மெலன் நீங்க வந்து பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாட்டர்மெலன் வந்து நல்ல ரைப்பா இருக்கிற வாட்டர்மெலன் அப்படின்னு. அடுத்து நம்மளோட தெரிஞ்ச ஒரு டெக்னிக் வாட்டர்மெலன்னா நம்ம வந்து தட்டி பார்ப்போம் இல்லையா? அதாவது நாக் த வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலன் நம்ம தட்டி பார்க்கும்போது நமக்கு நல்ல ஹார்ட் சவுண்ட் வரணும். அதே மாதிரி நல்லா நமக்கு வந்து எப்படி சொல்றது? டங் டங்குன்னு அடிக்கும்போது, அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து ரெசிப்ரோகேட் ஆகும். நல்ல ஃபர்ம் சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் நாக் பண்ணி வாங்கும்போது, அதோட வாட்டர் கன்டென்ட் நமக்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த வாட்டர்மெலன் நல்லா வந்து தண்ணி கன்டென்ட் அதிகமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட நாக் சவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாக் பண்ணும்போது, திருப்பி அது நமக்கு வந்து நல்ல கணீர் கணீர்ன்னு கேட்கும் இந்த வாட்டர்மெலன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சில பல இந்த டிப்ஸ்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது, நமக்கு வந்து ஹோல் வாட்டர்மெலன் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 90-95% இது வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா நான் நெறைய வாட்டி இந்த மாரி டெக்னிக்ஸ் நான் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து எப்பவுமே வாட்டர்மெலன் வந்து காஸ்ட்கோல தான் வாங்குவேன். ஏன்னா, சம்மர் ஆரம்பிச்சுட்டாலே ஒரு ஹியூஜ் பாக்ஸ் ஃபுல்லா வந்து வாட்டர்மெலன்ஸ் வச்சிருப்பாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே ரேட் தான். ஸோ நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா 1 ஆர் 2 நமக்கு நல்லாவே சிக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, வாட்டர்மெலன் வந்து எவ்வளோ டார்க்கா இருக்கோ, அதுக்கப்புறம் ஸ்வீட்டும் அதிகமா இருக்கும்னு நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ டார்க்கர் த வாட்டர்மெலன் த ஸ்வீட்டர். அது சில வாட்டர்மெலன்ஸ் வந்து லைட்டா இருக்கும். சில வாட்டர்மெலன்ஸ் வந்து டார்க்கா இருக்கும். ஏன்னா, அது வந்து ஜெனரிக்காவே நெறைய கலர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த மாரி நீங்க பார்த்து வாங்கும்போது, கண்டிப்பா வாட்டர்மெலன் நமக்கு வந்து சக்சஸ் தான் குடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயாவது இது வந்து ஃபெயில் ஆகுற வாய்ப்பு இருக்கு. பட் ஐ வுட் சே லைக் 90% இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்து உங்களோட சம்மர நீங்க அழகா வந்து வாட்டர்மெலன் கூட நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர்.